நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தற்போதைய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நலம் விசாரிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் அவர்களுடைய உடல் நலன் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். தோழர் நல்லக்கண்ணுவுக்கு செயற்கை சுவாசத்துடன் கூடிய சிகிச்சையானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. 100 வயதை எட்டிய அவருக்கு தற்பொழுது மருத்துவர்கள் குழு தொடர்ந்து தீவிர சிகிச்சையையும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் அவரை நேரில் சந்தித்து உடல்நலன் குறித்து விசாரிப்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார். கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த ஒரு வாரமாக உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை சந்திப்பதற்காக அவரினுடைய உடல்நலன் குறித்து கேட்டறிவதற்காக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வருகை தந்து இருக்கிறார். மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவர் நல்லக்கண்ணு அவர்களை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிய இருக்கிறார். உடன் அமைச்சர்கள் சேகர்பாபு, KKSSR, அதே போல மருத்துவமனையினுடைய டீன் என பலரும் கூட உடன் இருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே அவர் உடல்நிலை என்பது பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நல்லக்கண்ணுவுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களினுடைய தொடர் கண்காணிப்பில் சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் அவரினுடைய உடல் என்பது சற்று பின்னடைவாக இருந்த ஒரு சூழல்ல அதற்கு பிறகாக சற்று முன்னேற்றம் என்பது அவருடைய உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் என்பது இருந்து வந்தது. நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இதை தெரிவித்திருந்தார். எனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் விரைந்து பூரண குணமடைய வேண்டும் என்று அனைவரும் கூறி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல சில அரசியல் கட்சி தலைவர்கள் நேரிலும் கூட வருகை தந்து அவரை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்து வருவதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வருகை தந்து தற்பொழுது அவரினுடைய உடல் நலன் குறித்து கேட்டறிவதற்காக வருகை தந்து இருக்கிறார். கடந்த 22ஆம் தேதி வீட்டில் இருக்கும் பொழுது அவர் தவறி விழுந்து அந்த உடல்நிலை பாதிப்பு என்பது ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். முக்கியமாக அவரினுடைய இடது கை அதே போல விரலில் காயம் ஏற்பட்டது என்றும் அவரினுடைய தலையில் சோதித்து பார்க்கும் பொழுது தலையில் காயம் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் மாசும் கூட தெரிவித்திருந்தார். எனவே அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாசமானது கொடுக்கப்பட்டு அந்த தீவிர கண்காணிப்பு என்பது மருத்துவர்களினுடைய கண்காணிப்பில் அவர் இருந்து வருகிறார். எனவே அவர் விரைந்து பூரண குணமடைய வேண்டும் என்று அனைவரும் தொலைபேசி வாயிலாகவும் நேரில் வருகை தந்தும் சமூக வலைதள பக்கங்களிலும் பதிவுகளை இட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் முதலமைச்சரும் கூட பதிவிட்டிருந்தார். முக்கியமாக முத்தரசன் அவர்களிடமும் அதே போல துறையினுடைய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவரிடமும் தொடர்ந்து நல்லக்கண்ணு ஐயா அவர்களினுடைய உடல் நலன் குறித்து நான் கேட்டறிந்து வருகிறேன் என்று முதலமைச்சரும் கூட நேற்று ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். மேலும் நல்லக்கண்ணு அவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று விளைகிறேன் என்றும் கூட அந்த பதிவில் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே தற்பொழுது நேரிலேயே முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். நேரில் வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நல்லக்கண்ணு அவர்களை நேரில் சந்தித்து அவரினுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்து கேட்டறிய இருக்கிறார். அதே போல மருத்துவர்களிடமும் அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்படுகிறது, மருத்துவர்களினுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கிறது, அதே போல அவரினுடைய உடல்நிலையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கிறது, என்ன மாதிரியான பரிசோதனைகள் எல்லாம் செய்திருக்கிறோம் என்பது குறித்த பல்வேறு மருத்துவ விஷயங்களையும் கூட அவர் கேட்டறிந்து வருகிறார். அந்த காணொலியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில உடன் அமைச்சர் சேகர்பாபு அதே போல KKSSR உள்ளிட்ட பலரும் கூட உடன் இருக்கிறார்கள். மருத்துவத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், அதே போல மருத்துவமனையினுடைய டீன் என பலரும் உடன் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல இதற்கு முன்பாக VCK தலைவர் திருமாவளவன், அதே போல
சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் என பலரும் வருகை தந்து நேரிலேயே வருகை தந்து சந்தித்து இருந்தார்கள். அதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பலரும் கூட வருகை தந்திருந்தார்கள். தொடர்ந்து அவரினுடைய உடல்நலம் குறித்து பலரும் கேட்டறிந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது முதலமைச்சர் நேரில் வருகை தந்திருக்கிறார். இந்த பகுதி, அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதலாவது டவர் ஒன்றில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 3வது தளத்தில் இருக்கக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர்களினுடைய தொடர் கண்காணிப்பில் அவர் இருந்து வருகிறார். முக்கியமாக மருத்துவர்களினுடைய தொடர் கண்காணிப்பில் இருந்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது முதலமைச்சர் நேரில் வருகை தந்து உடல் நலன் குறித்து கேட்டறிந்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.